ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒன்று ஷேர் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கேன் உங்ககிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு இன்றைக்கி ஒரு ஆட்டோக்காரன் ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி எனக்கு ஒரு ஃப்ளோர் அண்ட் ஃபிஷ் வேணும்னாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டேன் நான். மோஸ்ட்டாக வந்து ஹீட்ரு இல்லாமல் மோட்டர் இல்லாமல் வளர்க்க முடியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்கறதுக்கு வந்தேன். அவர் அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரியே ஒன்று சொன்னாங்க. அது என்ன நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் இவனை பார்த்துட்டு தாங்க உள்ளே வந்தார். இதே மாதிரி வேணும் பீஸ் வேணும்னு கேட்குறாங்க. உள்ளே வந்தார். அவர் கடைக்கு வரணுன்னே வரலைங்க. அவர் இங்கே நம்ம சந்துக்குள்ளே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ வாட்டர் கம்பெனி இருக்குது. அங்கே வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தவர். அவர் இங்கே இவனை பார்த்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம இதை கேட்டு அந்த ஸ்டோரியை சொன்னார். என்னென்னா ஒரு எப்படியும் 3 வீக்ஸ் இருக்கும்னு சொன்னார். 3 வீக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆக இருந்ததுதான். அது எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியலை. அந்த டைமுக்கு நான் தப்பிச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு போனால் அங்கே அவர் ஃப்ளோரான ரொம்ப சின்னதுலேருந்தே வளர்த்துட்டு இருந்தார். ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்துருக்கு. ஆனால் அந்த ஃப்ளோரானு அவருக்கு இங்கே இதுவாகும் போது அந்த ஃப்ளோரான் வந்து டெத் ஆகிடுச்சான். அது எப்படி நல்லாவே இருந்ததான். ஹீட்டெல்லாம் போட்டு பக்காவாக தான் செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் என்ன இந்த மாதிரி சொல்லும் போது தான் சில பேர் இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்மைதானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது நமக்கே. ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்தார். நம்ம உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அவருக்கு. ஏன்னா ஸோ அவர் மோஸ்ட்டாக அவர் நம்ம கடைக்கே வரலங்க. அவர் தண்ணிப்படி தானே வந்தார். எப்படியோ இவனை பார்த்துட்டு உள்ளே வந்து அவர் ஸ்டோரியெல்லாம் சொல்லி இன்றைக்கே காலையில் வந்தார். நான் ஈவினிங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா எப்போயுமே ஃப்ளோர் ஆர்டர்னு வந்தால் ஒரு 2 to 3 days பார்க்க தாங்க செய்வேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக அவங்க ஒய்ஃப்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிறது வந்தேன், அங்கே வந்து இந்த மாதிரி ஷாப் இருக்குது, ஸோ நான் வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்டதுக்கு அவங்களும் சந்தோஷமாக சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக அந்த வீடியோ நான் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பி கேட்டதுக்கு ஓகே பக்காவாக இருக்குது ஃப்ளோரானு. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டே வந்துடுங்க, எனக்கு இன்னொன்று அதே மாதிரி ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஜிபே பண்ணிட்டார். அவர் பண்ணதுனால நான் உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அவர் ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னார். ஏன்னா ஒரு பாசமாக வளர்த்துட்டு இருந்தார். அந்த குட்டிலேருந்தே வளர்த்துட்டு வச்சுருந்தது பாசமாக வளர்த்ததால் டெத் ஆனதால் ரொம்ப ஒரு மனசுடைஞ்சு பேசினார். ஸோ அதனால் நம்ம உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். யாருக்காவது வேணும்னா ஃப்ளோரானு மறக்காமல் நம்ம சன்சோராக்கு வரையுமே விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ஃப்ளோரானும் கிடைக்கும், எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும். மிஸ்ஸே வேண்டாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி நடந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலே இந்த மாதிரி நடக்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிவிட்டோம். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லிவிடுவோம்.